ஜூனியர் என்டிஆரும் ரித்திக் ரோஷனும் என்ன ஜாக்கி சான் சாகசங்களை வர மந்திரக்களை கையில வச்சிருக்காங்களா? என்ன இப்பெல்லாம் பண்றாங்க? ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் கண்டுக்காதீங்க. வார் 2 படத்துடைய கதை என்னன்னா, ரித்திக் ரோஷன் வேற வழியே இல்லாம இந்த முடிவை எடுத்தே ஆகணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ண இப்போ அவர் தான் பிரைம் டார்கெட் ஆகுறாரு. இப்போ அதனால ஜூனியர் என்டிஆர் எப்படி இதுக்குள்ள வராரு, ஹீரோயின் என்ன வேலை பார்க்குறாங்க, இது இல்லாமல் இந்தியாவுக்கு வரப்போற பிரச்சனையை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, இதெல்லாம் தான் மொத்த படமும். இது ஸ்பை யூனிவர்ஸில் வரக்கூடிய படம். எனக்கு வார் 1 பிடிக்கும். அண்ட் பத்தான் படத்தில் ஷாருக்கான அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும். அண்ட் இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் ரித்திக் ரோஷனுடைய அந்த ஃபேஸ் ஆஃப் சீக்வன்ஸ், 2 பெரிய ஹீரோஸ்பா நல்லா அடிச்சுக்கிறாங்கப்பா அப்படின்னு இல்லாமல் அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸில் 2 பேருடைய மைண்ட் செட் என்னவா இருக்குது, அவங்க ஏன் வேற வேற ரூட்டை சூஸ் பண்ணுறாங்கிற மாதிரி அந்த விஷயங்கள் காட்டினது பிடிச்சது. ஆனால் அந்த ஃபைட் தான் மாஸ் பத்தலை சார், இன்னும் போடுங்கன்ற மாதிரி. டாம் க்ரூஸ் கூட ஃப்ளைட்டில் ஃபுட்பால் அடிக்கும் போது பயப்படுவா அப்படி, இவர் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே என்ட்ரா ஆகிறா அப்படி. அது இல்லாமல் ட்ரெயின் மேலே காரு போகுது, அந்த கார்லேருந்து அப்படியே ஜம்பிங் ஆகிறாங்க. ப்ளஸ் கார் ரேஸ் நடக்கிற இடத்துல போட்டு வருது. இந்த மாதிரி கொஞ்சம் ஓவராக போகிற மூமெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. என்ன பண்ணிடுவானுங்க? அண்ட் இந்த ஸ்பை யூனிவர்ஸில் ஹீரோயின் என்ன வேலை பார்ப்பாங்களோ அந்த வேலையை தான் இதுலையும் பார்க்குறாங்க. ஓவரால் இது ஒரு ஆவரேஜான படம். எல்லாம் மீறி அவங்க போகிறது தான் நான் என்ஜாய் பண்ணி பார்ப்பேன்னா தாராளமாக உங்களுக்கு செட் ஆகும்.